வெற்றியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? திமுகவிலிருந்து விலகுவதற்கு என்ன காரணம்? எனக்கு பாராளுமன்றத்தில் அவங்க திமுகவினுடைய செயல்பாடுகள் எனக்கு அவ்வளோ ஒத்து வரல. அவங்க நோக்கம் என்னன்னா மோடி எதுக்கணும். இவங்க தான் ஓரளவுக்கு எடுத்தாங்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரி டாஸ்மார்க் கொடுத்து எல்லாத்தையும் குடிக்க வச்சு இளம்பெருங்களை உதவியாக்கி. நீங்கள் குடும்ப ஆட்சியை எதிர்க்கிறீங்களா, குடும்ப அரசியல் எதிர்க்கிறீங்களா? நான் குடும்ப ஆட்சி தான் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறேன். குடும்ப ஆட்சிக்கும் குடும்ப கட்சிக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. ஊழல் ஆட்சி இருக்கிற ஒருத்தர் அவருடைய புள்ள நிற்கின்றார். அந்த ஊழல் சிம்பலோட தான் வருவார். இப்போ பாமக ஒரு சாபக்கேடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பேசியிருக்கீங்க. நான் விரும்பாத ஒரு கட்சி இங்கே இருந்து அது அவங்களோட தோழமை கொண்டால் எனக்கு அதில் தொடர்பு இல்லை. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் சிறப்பு விருந்தினர் ஒரு கல்வியாளர், சமூக செயற்பாட்டாளர். ஆம், இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்களை தான் நாம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது. நேரடியாக அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். உங்கள் தேர்தல் பரப்புரைகள்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. நம்பிக்கையோடு போயிட்டுருக்கு. வெற்றி நிச்சயம்ங்கிற நிலையில் போயிட்டுருக்கு. இப்போ அவர் பாரிவேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்கும்போது எழுப்பக்கூடிய முதல் கேள்வி, பொதுமக்களுடைய எழக்கூடிய முதல் கேள்வி, பாஜகவில் இருந்தார், அதுக்கப்புறம் திமுகவில் எம்பி ஆனார், இன்று மீண்டும் பாஜக மூலமாக பெரம்பலூர் மக்களவைத் தொகுதியில் களம் காணுகிறார். பாஜகவில் இருந்து மீண்டும் திமுகவில் சென்று திமுகவில் எம்பி ஆனீங்க. திமுகவில் இருந்து விலகுவதற்கு என்ன காரணம்? நான் அடிப்படையில் ஒரு தேசிய பார்வை உள்ளவன். அதனால் 2014 நான் பிஜேபியில் தோழமையில் இருந்தேன். அதே தோழமையில் இருந்து 2014 தேர்தலிலும் போட்டிக்கிட்டேன். அதற்கு அடுத்தது 2019 தேர்தல் வந்தது. அந்த தேர்தலில் மீண்டும் நான் பிஜேபி தோழமையில் தான் போட்டியிட விரும்பினேன். அந்த நேரத்தில் பிஜேபி அதிமுக தோழமையில் இருந்தது. அதிமுக அந்த நேரத்தில் அவர் கொடுத்த சீட்டு பிஜேபிக்கு 5 சீட்டு மட்டுமே ஒதுக்கியது. ஆகவே நான் பிஜேபியில் தோழமையில் இருந்தாலும் கூட நான் தோழமை மட்டும்தான். அந்த 5 சீட்டும் பிஜேபி கொடுக்கும்போது மூத்த தலைவர்கள் நிறைய பேர் அங்கே இருந்தாங்க. ஆகவே அவர்களுக்கு அந்த சீட்டை ஒதுக்க வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு இருந்தது. அது நியாயமானது கூட. அதனால் அந்த 2019 தேர்தலில் என்னால் பிஜேபியோட தோழமையிலையோ அதன் கூட சேர்ந்து செயல்பட முடியலைன்னா சீட்டு இல்லை அவங்ககிட்ட. அப்புறம் ஒரு அரசியல் கட்சி நடத்துபவனுக்கு ஒரு தேர்தலை விட்டு விடுவது என்பது கண்டினியூட்டி போயிடும். அதனால் ஒரு அவசியம் ஏற்பட்டது. அந்த 2019 தேர்தலை நான் மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிற அடிப்படையில் நாங்கள் அந்த நேரத்தில் டிஎம்கேக்கு போனோம். டிஎம்கே 2 பேரும் மியூச்சுவலாக தான், இதே லைக் அஸ் வி லைக் ஹிம், அவர் லைக் தம். வேறு ஒன்றும் வேறு ரீசன்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அவங்க என் மேலே ஒரு அக்கறை இருந்தது. அதே மாதிரி அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ உதயசூரியனோட இருந்தப்போ திமுகவோட. ஆக
அதில் இப்போ 5 ஆண்டுகள் இப்போ அவங்க எம்பியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ கூட ஏன் வெளியே வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் எனக்கு போய் சில மாதங்கள்லேயே எனக்கு பாராளுமன்றத்தில் அவங்க திமுகவினுடைய செயல்பாடுகள் எனக்கு அவ்வளோ ஒத்து வரல. பெரும்பாலும் அவங்க பாராளுமன்றத்தை முடக்குவதிலும் கூச்சல் குழப்பம் போடுவதிலும், அதோடு மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் சில கேள்விகள் கேட்குற போது அந்த கேள்வி அந்த துறை அமைச்சர் பதில் சொல்கிறதுக்கு பதிலாக எல்லாத்துக்கும் மோடி வாங்குற மாதிரி வித்தியாசமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன பாராளுமன்றம் பெருசாக நினச்சி வந்தால் கடைசியில் இப்படி வீண் பொழுதுபோக்காக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் அந்த நேரத்தில் எனக்கு ஏற்கனவே பாரத பிரதமர் பல முறையில் எனக்கு நெருக்கமானவர் பழக்கப்பட்டிருக்கேன். அவர்கிட்ட போய் கேட்டேன். ஒரு 2 to 3 months கழிச்சு இப்போ பாரத பிரதமரை போய் கேட்டேன். இந்த மாதிரி எனக்கு என்னுடைய பார்வையெல்லாம் தேசிய பார்வை தான், அது உங்களுக்கே தெரியும். அதனால தான் 2014 உங்களோட இருந்தேன். இடையில் உங்களால் சீட்டு கொடுக்க முடியல, அதனால் இங்கே ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்டாக இங்கே வந்திருக்கேன். பட் ஸ்டில் எனக்கு பிடிக்கல அதை அவங்களோட செயல்பாடுகள். அதனால் நான் அந்த இது என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை நான் விட்டு விலகப் போகிறேன்னு சொல்லி மோடிகிட்ட சொன்னேன். அதுதான் நானும் கேட்கலான்னு இருந்தேன். திமுகவில் எம்பியான பிறகு 2 மாதங்களுக்குள்ளாகவே நீங்கள் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற அந்த பதவியை ராஜினாமா செய்ய துணிந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். எதற்கு? யாருன்னா கொடுத்த அழுத்தமா அல்லது வேற எதுவும் காரணம்? ஒரு அழுத்தமும் கிடையாது. இப்போ நான் சொன்ன மாதிரி நான் எனக்கு நாடு முதல்ல, மற்றெல்லாம் ரெண்டாவது. தேசிய பார்வை உண்டு. இவங்க செயல்பாடுகள் அங்கே சரியில்லை. அதனால் நான் பாரத பிரதமரை பார்த்தேன். அவர் என்ன சொன்னார், இல்லை நீங்கள் ஐ நீட் யுவர் அட்வைஸ்ன்னு அவர்கிட்ட சொன்னேன், பாரத பிரதமர்கிட்ட. அவர் இல்லை, நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஆக மக்களுக்கு தான் நீங்கள் மரியாதை கொடுக்கணும். ஒரு கட்சியில் தோழமை யார் வேணாலும் கட்சி தோழமை வரலாம் போகலாம், மக்களை மதிக்கணும், ஆனால் அப்படி ரிசைன் பண்ணாதீங்கன்னு சொன்னார். அதே மாதிரி தான் அப்புறம் ஒரு 6-7 மாதம் கழித்து மறுபடியும் இதில் ஒன்றும் பயனில்லை, எந்த நேரமும் குழப்பமும் சத்தம் போடுறது ஒரு ப்ரொடக்டிவாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரிசைன் பண்ணலாமான்னு மீண்டும் வச்சு ஸ்பீக்கர்கிட்ட ஒரு லெட்டரோட போனேன். இந்த மாதிரி ஐ வாண்ட் டு ரிசைன். அவரும் இதே சொன்னார், பாராளுமன்றத்துக்கு வந்துட்டிங்கன்னா நீ மக்கள் பிரதிநிதி, அதை மனசில் வச்சுக்கோ. அதனால் இந்த கட்சியில் எந்த கட்சியில் போகிறதுங்கிறதெல்லாம் பாயிண்ட் இல்லை. உங்கள் தொகுதிக்கு உங்கள் மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய வழி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ரிசைன் பண்ணக்கூடாதுன்னு. அப்புறம் அஃப்கோர்ஸ் வேறு வழி இல்லாமல் ஐ கண்டினியூடு அண்ட் ஸ்டில் ஐ எம் கண்டினியூயிங். இது முடிய போகுது. அதனால் இருந்தாலும் என்னுடைய தொகுதிக்கான தேவைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் அதுக்கு தான் நிறைய இது இருக்குது. கொஸ்டின் ஹவர் இருக்குது, அதே மாதிரி 377 இருக்குது, 0 இருக்குது. அதில் என்ன தொகுதிக்கான தேவைகளை அதை பற்றி பேசி என் தொகுதி மக்களுக்கு என்ன தேவையோ அதை பெற்றுக் கொடுத்து விட்டேன். அது எனக்கு ஒரு மனநிறைவு இருக்கிறது. இப்போது மக்களவையில் திமுகவினுடைய செயல்பாடு எனக்கு பெரிய அளவில் ஈடுபாடு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. முதல் முறையாக கடந்த மக்களவையில் தான் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்படுறீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருந்தது மக்களவைக்குள்ளே நுழையும் போது? நான் ஒரு மக்களவை போகும்போது மக்கள் வரி பணத்தில் எல்லாருமே செயல்படுறோம். எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அது ஒரு பொழுதுபோக்கு இடமாக இருந்து விடக்கூடாது. பயனுள்ள ஒரு நேரமாக பாராளுமன்றத்தில் செலவிடப்பட வேண்டும் அப்படிங்கிற பாலிசியில் போனேன். ஆனால் பல நேரங்களில் அதெல்லாம் முடக்கிறது, பாராளுமன்றத்தை நடத்த விடாமல் முடக்கிறது. அவங்க நோக்கம் என்னன்னா மோடி எதுக்கணும், மோடி அரசாங்கத்தை எவ்வளோ தூரம் அதை தவறாக கொண்டு போய் சித்தரிக்க முடியுமோ சித்தரிக்கணும். அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு லைம்லைட்டில் இருக்கணும். ஏன்னா அவங்க லைம்லைட் இந்த சென்ஸ் அவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு மோடி நல்லா எதுக்குறாங்க, பரவாயில்ல திமுக அப்படின்னு பேர் வாங்கிறதுக்காக அந்த வேலை செய்கிறாங்களான்னு எனக்கு தெரியும். மற்றபடி பெரிய காரணம் இல்லை. ஏன்னா இவங்களை போல எத்தனையோ எதிர்கட்சிகள் இருக்குது. இதில் கேரளாவில் இருக்குது எதிர்கட்சிகள் இருக்குது, திரிணாமுல் காங்கிரஸ் இருக்குது, இன்னும் பிஜு ஜனதா இருக்குது.
அதே மாதிரி ஆந்திராவிலையும் எல்லாத்துலேயும் நிறைய எதிர்க்கட்சிகள் பிஜேபி ஆளாத மாநிலங்கள் இருக்குது. அதில் அவங்கெல்லாம் இந்த மாதிரி சத்தம் போடுறது அல்லது பாராளுமன்றத்தை முடக்கிற மாதிரி செய்கிறது அதை செய்யலை. இவங்க மட்டும்தான் அப்படி பண்ணுறாங்க. அப்போ நோக்கம் என்ன? மோடி எங்களுக்கு ஒரு ஒத்து வராத பிரதமருங்கிற மாதிரி ஒரு பிக்சரை கொண்டு போகிறாங்க. அந்த மனப்பான்மை எனக்கு பிடிக்கும். இப்போ திமுக மேலே ஒரு கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்துறீங்க. 2019 தேர்தலில் திமுகவில் அங்கம் வகித்து தான் நீங்கள் மக்கள் நேரடியாக சந்தித்து வாக்கு கேட்டீங்க. இப்போது பாஜகவில் அங்கம் வகித்து தாமரை சின்னத்தில் வாக்கு கேட்குறீங்க. மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க? மக்கள் ஒரு குழப்ப மனப்பான்மைக்கு போக மாட்டாங்களா? நிச்சயமாக போக மாட்டாங்க. ஏன்னா ஒரு அரசியல் கட்சி என்பவர்கள் தேர்தல் நேரங்களில் தோழமை கொள்வது கொள்கை அடிப்படையில் இல்லை. அவங்களோட வெற்றி பெறது தான் நோக்கமாக இருக்க ஒழிய கொள்கை அடிப்படையில் பெரும்பாலும் போகிறதில்ல. அதனால் ஒரு கட்சி இப்போ ஒரு கட்சியோடு போயிட்டாங்கன்னா எதற்காக நீங்கள் அந்த அந்த கட்சியோடு காலம் பூரா இருக்க வேண்டும் அப்படின்னு எதுக்கு அந்த அடிமைத்தனம் எதுக்கு தேவை? போன ஒரு பெருமை இல்லை, கொள்கை எங்களுக்கு தொடர்பு இல்லை. கொள்கை ஒரு இடைக்கால ஒரு இதே ஒழிய ஒரு தேர்தலை விட்டுவிடக்கூடாதுங்கிறதே போன வழியாக. இப்போ நம்ம என்ன விட்டுருங்க, வேறு எந்த கட்சிகளானாலும் ஒரு கட்சியோட தோழமை வைத்திருக்காங்க. அது தேசிய கட்சியோ அல்லது இல்லை ரீஜனல் பார்ட்டிக்கோ கொள்கை அடிப்படையில் போகிறாங்க. போகிறது ஒன்றும் இல்லை. போகிற போது நான் காலம் மூலம் உங்களோட இருப்பேன்னு சொல்லிட்டா போகிறாங்க? கிடையாது. அதனால் அடுத்த இதில் மாறுறதுங்கிறது அவங்களுடைய உரிமை, தேவை. அதை எந்த கட்சியும் ஏன் நீங்கள் போனீங்கன்னு கேட்க முடியாது. அது தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கொள்கை அடிப்படையில் சேர்ந்தது அல்ல. இப்போ பெரம்பலூர் மக்களவை உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு மக்களவை. இப்போ இந்த பெரம்பலூர் மக்களவையில் உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? நல்லாவே இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பெரம்பலூர் மக்களுக்கு நிறைய செய்திருக்கிறேன். நான் என்ன செய்தேங்கிறது ஒரு புத்தகமாக போட்டு, அதுதான் இந்த புத்தகம் பற்றியும் நான் கேட்கணும் தான் நினைச்சேன். புத்தகத்தை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அத்தொகுதி மக்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் முழுமையாக செய்திருக்கிறேன். அது செய்திருக்கு, அந்த திருப்தியும் இருக்குது. மக்களும் கேட்டால் சொல்லுவாங்க. குறிப்பாக இந்த பெரம்பலூர் தொகுதியில், பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் அது அரியலூர், பெரம்பலூர், துறையூர், நாமக்கல் இந்த 4 நகரங்களையும் இணைக்கிற ரயில் பாதை வேண்டும் என்று கடந்த 50 ஆண்டு காலமாக இந்த தொகுதி மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு சுதந்திரம் அடைந்த ஒரு நாட்டில் 75 வருஷம் ஆன பிற்பாடும் அந்த ஒரு தொகுதி மக்கள் ரயில் பாதையை தங்களுடைய தொகுதியில் பார்க்காமல் இருக்கிறார் என்றால் ரொம்ப வருத்தத்துக்குரியது. அது காமராஜர் காலத்திலிருந்து போடப்பட்ட திட்டம். கடந்த காலங்கள் எம்பிக்கள் அதை பற்றி முயற்சி செய்தார்களோ அல்லது முடியவில்லையா எனக்கு தெரியாது. ஆனால் அது ஒரு கிடப்பில் போடப்பட்ட திட்டம் என்று அறிந்து அதை கையில் எடுத்துக்கொண்டு அதற்காக பாரத பிரதமர் அவர்களை 3 முறை பார்த்திருக்கிறேன். ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களையும் அஸ்வினி அவர்களையும் பார்த்திருக்கிறேன். நிதியமைச்சரை பார்த்திருக்கிறேன். எங்கள் இது ரயில் பாதை வேணும்னு சொல்லும்போது அப்போ போகும்போது தான் ஒரு திரும்ப பிரதமரை பார்க்குறதுனால என்ன ரயில்வே மினிஸ்டரை பாருங்கன்னாரு. ரயில்வே மினிஸ்டர் பார்க்குற போது அவர் என்ன சொன்னார், இது ட்ரை பண்ணோம், ஆனால் முன்னாடி ட்ரை பண்ணாங்க, அதில் வயபிலிட்டி வரல, இது ஒரு 1000 கோடி திட்டம். அவர் 1000 கோடி திட்டத்துக்கு ரயில்வே ட்ரெயின் பாதை போட்டு ட்ரெயின் விடும்போது போதுமான வருவாய் வராது இப்போ ரயில்வே துறைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்ன ஒரு ஜனநாயக நாட்டில் நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் வருமானம் லாபம் பார்க்குற விஷயமா இருக்கக்கூடாது. மக்கள் தேவையை தான் பார்க்கணும். இது ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு பாராளுமன்ற தொகுதி. ஆகவே நான் ரொம்ப அழுத்தம் கொடுத்தேன். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இப்போ அதை மறுபடியும் ரயில்வே அமைச்சர் மற்றவர்களும் அதை ரீசர்வே பண்ணி முடியாது என்று மூடப்பட்ட அந்த ஃபைல்களை எல்லாம் இப்போ இது ரீசர்வே பண்ணி இப்போது ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்தது மட்டுமல்ல, 2024 பட்ஜெட்டில் முழு பட்ஜெட் வரும்போது அதற்கான நிதியை ஒதுக்குகிறோம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். அதனால் நிச்சயமாக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த 50 ஆண்டு காலம் முடியாமல் இருந்த அந்த திட்டத்தை முடித்து கொடுத்து இந்த 4 நகரங்களையும் இணைக்கிற
ரயில்வே அதன் ட்ரெயின் ஓடும் என்பதை உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். இப்போ பெரும்பாலும் தொகுதி மேம்பாட்டு நிதியையே உறுப்பினர்கள் வந்து பெருமளவில் பயன்படுத்தாமல் தான் இருக்காங்க. நீங்கள் வந்து இந்த கொரோனா காலகட்டம் வேற 25 கோடிங்கிறது 17 கோடியாக தான் மத்திய அரசு கொடுக்குது. ஆனால் நீங்கள் அதையும் தாண்டி 127 கோடி ரூபாய் வரை தொகுதிக்கு செலவு பண்ணியிருக்கீங்க. எப்படி? நீங்கள் சரியாக சொன்னீங்க. அதாவது இப்போ வந்து அரசு கொடுத்தது, மைய அரசு கொடுத்தது 17 கோடி. அதில் பெரும்பாலும் ஸ்கூலில் இங்கே நிறைய ஸ்கூல்களுக்கு வகுப்பறைகள் போதாமல் இருந்தது. அதான் 42 வகுப்பறைகளை கட்டி கொடுத்துருக்கேன் அரசு பள்ளிகளுக்கு. மேல்நிலை தொட்டி, நீர்த்தேக்க தொட்டிகளை கட்டி கொடுத்துருக்கேன். அதோடு கூட சமூக கூடங்கள், ரேஷன் ஷாப்பு, போர்வெல் போடுறது, சுற்றுச்சுவர் அமைக்கிறது, இந்த மாதிரி அவ்வளவு செலவு பண்ணி ஒரு பைசா கூட மீதம் இல்லாமல், ஒரு பைசா கூட விரயம் இல்லாமல் அன்றைக்கு அதை அத்தனையும் பயன்படுத்தியிருக்கேன். அதெல்லாம் அதில் போட்டிருக்கேன் நான். அது 17 கோடி. நான் அதுக்கு முன்னாடி 2019 தேர்தல் வரும்போது நான் ஒரு வாக்குறுதி கொடுத்தேன் தனிப்பட்ட முறையில். எனக்கு வாக்களித்தார். நான் வந்து இந்த பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் இருக்கிற ஏழை மாணவர்கள் +2 முடித்தவர்களுக்கு அதனுடைய வருவாய் அடிப்படையிலும் வறுமை அடிப்படையிலும் அது ஒரு 1200 மாணவ மாணவிகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உயர்கல்வி இலவசமாக தருவேன், பட்டதாரி ஆக்குவேன் என்று சொல்லியிருந்தேன். அதே மாதிரி எல்லாம் அவங்களெல்லாம் நான் வெற்றி பெற்ற பிறகு அவங்கள யாருக்காக இது மாதிரி அப்ளிகேஷன் கேட்டேன். மனு கேட்ட போது பல ஆயிரக்கணக்கில் வந்தது. அதில் உண்மையாக அந்த தாசில்தார் சர்டிஃபிகேட் இன்கமுக்கு, அதே மாதிரி படிப்பு மார்க் அடிப்படையில் ரெண்டையும் வச்சு ஒரு 1200 மாணவ மாணவி தேர்ந்தெடுத்து இன்றைக்கு பட்டதாரி ஆக்கியிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, நல்லா பாதை கொஞ்சம் பேர் இன்ஜினியரிங் படித்தாங்க, கொஞ்சம் பேர் சட்டம் படித்தாங்க, லா படித்தாங்க, இன்னும் சில பேர் வந்து MBA படித்தாங்க, இன்னும் சில பேர் அக்ரிகல்ச்சர் காலேஜில் அதில் பட்டப்படிப்பு படித்தாங்க. ஆக இந்த மாதிரி உயர்த்த முடியும். இந்த குடும்பங்கள்லாம் நிச்சயமாக ஒரு நல்ல பல்கலைக்கழகத்துக்கோ கல்லூரிக்கோ போய் இந்த மாதிரி பட்டதாரி ஆகியிருக்க முடியாது. அந்த அளவுக்கு நல்ல கல்லூரியில் படிக்கணும்னா, தரமான கல்லூரியில் படிக்கணும்னா அதுக்கு ஒரு செலவாகும். அது SRM பல்கலைக்கழகத்தில் நான் படிக்க வச்சு பட்டம் வாங்கி கொடுத்து பல பேர் வேலைக்கும் போயிருக்கிறாங்க. நான் வந்து பணமாக கையில் கொடுக்கல. இதே அந்த காஸ்ட்டு நாங்கள் மற்றவங்களுக்கு என்ன பண்ணுறோமோ அந்த காஸ்ட்டை நம்ம போட்டு பார்க்குற போது, ஹாஸ்டல், ஃபுட்டு எல்லாம் பார்க்குற போது 118 கோடி ரூபாய் எங்களுக்கு ஆச்சு. அந்த படிக்கனா சொன்னால் அதை காப்பாற்றணும், அதுக்காக 118 கோடி ரூபாய் இருக்குது. அதனால் இது மக்கள் உள்ளபடியே எத்தனையோ குடும்பங்கள் பார்த்தாலே ஆனந்த கண்ணீர் வடிக்கிற சாதனைங்களுக்கு பெரிய உதவியாக இருந்தது. எங்கள் பிள்ளை வேலை பார்க்குறான் அப்படிங்கிற அளவுக்கு சந்தோஷப்படுறாங்க. அதனால் அந்த பணம் போட்டிருக்கு 118 கொடுத்துருக்காங்க. இப்போ வரக்கூடிய மக்களவை தேர்தலில் வந்து தமிழ்நாட்டில் பாஜக 2ஆம் இடம் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு சில கருத்து கணிப்புகள்லாம் சொல்லப்படுது. இதை பல்வேறு அரசியல் கட்சிகள் வந்து எதிர்க்கிறாங்க, விமர்சனங்கள் செய்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ கட்சி என்பது திமுக, அதிமுக ஆண்டாண்டு காலமாக அதுதான் அதையே பார்த்து மக்கள் பழக்கத்திலே இருக்கிறாங்க. ஆனால் எல்லாமே ஒரு காலத்தில் காங்கிரஸ் கூட தான் ஆண்டாங்க, 67 வரைக்கும் ஆண்டாங்க. ஆனால் திராவிட கட்சிகளில் தான் வளர்ச்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்குன்றது உண்மைதான். எல்லாம் தப்புங்க. நீங்கள் வந்து வளர்ச்சி தமிழ் மக்கள், நான் என்னுடைய கருத்து நீங்கள் யாரை ஏற்றுக்கிறீங்களோ இல்லையோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு இந்த மந்திரிகளே இல்லாமல், சட்டசபையே இல்லாமல் இருந்தால் கூட தமிழ் மக்கள் அவ்வளவு திறமையானவர்கள். அவங்க ஒன்றும் அப்படியெல்லாம் உட்காந்து சோம்பேறியாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க தான் வந்து ஓரளவுக்கு எடுத்தாங்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரி டாஸ்மார்க் கொடுத்து எல்லாத்தையும் குடிக்க வச்சு இளம்பெருங்களை உதவியாக்கி, அதனால் உடம்பு கெட்டு அதுக்கு ஒரு மருத்துவம் தேவைப்பட்டு இதெல்லாம் இவங்க தான் பண்ணாங்க. இல்லைன்னா இவங்க வந்து தான் வளர்ச்சிங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். தமிழ்நாட்டு மக்கள் இயற்கையிலேயே நல்லா உழைக்கக்கூடியவங்க, இப்போ நல்லா சிந்திக்கக்கூடியவர்கள். அதனால் இந்த வளர்ச்சி தானாக இருக்கத்தான் இருந்திருக்கும். சில பேர் வேணால் சொல்லலாம், நான் தான் வந்து பண்ணேன், ஓரளவுக்கு எடுத்தாங்கன்னு வேணால் ஒத்து பண்ணாங்க. அதனால் அது ஒன்றும் அப்படி வந்ததுனால ஒன்றும் நடக்கலை. ஆனால் திமுகங்கிறது திமுக, அப்புறம் அதிமுக. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜனநாயகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க யார் வந்தீங்க, அண்ணாதுரை ஆரம்பித்தார், தங்கமான நல்லவர், நேர்மையானவர், ஊழல் இல்லாமல் இருக்கணும்னு ஆசைப்பட்டார்.
அப்புறம் எப்போ அந்த கட்சி கை மாறிச்சோ, கலைஞர் குடும்பத்துக்கு வந்ததோ, அப்போ ஜனநாயகம் முழுக்க முழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது. குடும்ப ஆட்சி ஆரம்பித்தது. குடும்ப ஆட்சின்னா சின்ன தாத்தா, அப்புறம் பிள்ளை, அப்புறம் பேரன், அப்புறம் அக்கா, இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கொண்டு வந்தாங்க. அது ஒரு ஜனநாயக நாட்டுக்கு நல்லதல்ல. குடும்ப ஆட்சி என்பது நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டும். இவங்களை பார்த்துட்டு தான் மறுபடி இங்கேருந்து மற்ற மாநிலம் கூட போய் குடும்ப ஆட்சி மக்கள் ஏற்றுக்கிறாங்களா அப்படிங்கிற எண்ணத்தில் போய் இப்போ எல்லா மற்ற மாநிலம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சு. நீங்க குடும்ப ஆட்சியை எதிர்க்கிறீங்களா, குடும்ப அரசியல் எதிர்க்கிறீங்களா? குடும்ப ஆட்சியை, குடும்ப அரசியல் ஏன்னா குடும்ப அரசியல்னு பேசும்போது அதுல பார்வேந்தரும் அதுல உள்ளடக்கம் அப்படிங்கிறது எல்லாரும் சொல்றாங்க. அதான் நீங்கள் அதை புரிஞ்சுக்காம பண்ணுறீங்க. ஒரு கட்சியை எத்தனை யார் குடும்பமே சேர்த்து நடத்தலாம். அது குடும்ப கட்சியாக இருந்து போகிறது பிரச்சனை, அது பாதிக்காது. நான் குடும்ப ஆட்சி தான் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறேன். குடும்ப ஆட்சிக்கும் குடும்ப கட்சிக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கிறது. குடும்ப ஆட்சி என்றால் ஒரே நேரத்தில் தந்தையோ, அவங்க பிள்ளையோ, அல்லது அவங்க சகோதரியோ ஒரே நேரத்தில் மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடாது. அது அப்படி வரும்போது தான் அந்த பவர் வருது. ஆட்சிங்கிற போது ஆட்சியில் பங்கு பெறும்போது, உதாரணத்துக்கு நான் மற்றதையும் சொல்லியிருக்கேன், உதயநிதி இருக்கார். இப்போ அவர் எம்எல்ஏ, தப்பு இல்லை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் மந்திரின்னு ஆன உடனே அவருடைய பவர் என்ன, மக்கள் மதிக்கிற விதம் என்ன, அவருக்கு எவ்வளோ வரவேற்பு இருக்குது, எவ்வளோ மரியாதை இருக்குது. அதே எம்எல்ஏ இருந்தபோது பெருசாக இல்லையே. அது மட்டும் இல்லை, இந்த குடும்பம்னா பார்த்தீங்கன்னா திமுக குடும்பங்கள்லாம் அழகிரி இருந்தார். அதே மாதிரி அவங்க சிஸ்டர்ஸ் நிறைய பேர்லாம் இருந்த கட்சியில் இருந்தாங்க. அவங்கெல்லாம் இப்போ பிரதர்ஸ் எல்லாம் அவங்கள மாற்று கட்சியை இதே கட்சியை விரும்புகிறாங்க, மறைமுகமாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தப்பு இல்லை, எந்த விதத்தில். அதனால் என்ன பாதிக்கப்படுறது? அவங்களால ஆட்சியில் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே பண்ணால் அவங்க சொந்த இருக்கிறவங்க மூலமாக ஏதாவது சில கருத்துக்களை சொல்ல முடியும். அது பாதிக்காது. குடும்ப ஆட்சி என்பது முழுக்க முழுக்க புரிஞ்சுக்கணும். பத்திரிக்காரனும் மீடியாக்காரங்களும் அதை குடும்ப ஆட்சியும் குடும்ப கட்சியும் உண்டு, நான் அதை ஒத்துக்க மாட்டேன். அதனால் குடும்ப ஆட்சிங்க நான் சொன்ன மாதிரி ஒரே நேரத்தில் எல்லோரும் குடும்பத்திலிருந்து அதில் சம்பளம் வாங்குறது, அதுக்கு ஒரு பவர் வந்துடுது. ஆட்சிக்கு வந்தாலே பவர் வந்து, கட்சியில் இருந்தால் பவர் வராது. இப்போ வரக்கூடிய மக்களவை தேர்தலில் பாஜக தமிழ்நாட்டில் இத்தனை இடங்களை கைப்பற்றும் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய தலைவர்கள் முதல் மாநில தலைவர்கள் சொல்றாங்க. உங்களுடைய பார்வையில் தமிழ்நாட்டில் பாஜக எத்தனை இடங்களை கைப்பற்றும் நினைக்கிறீங்க? அதாவது இப்போ ட்ரெண்டு மாறிக்கிட்டே இருக்கு. நான் குறைஞ்சது ஒரு 15 அளவுக்கு வரும்னு நினைக்கிறேன் பாஜக. ஏன்னா இப்போது 2014 பார்த்த பாஜக வேற, இப்போ இருக்கிற பாஜக வேற. இப்போ எனக்கு தெரியதெல்லாம் முன்னாடி சர்வே சொல்கிறதெல்லாம் 18லேருந்து 22, 25 வரைக்கும் சொல்கிறாங்க. தேர்தல் நெருங்க நெருங்க அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? நிச்சயமாக அக்செப்ட். அதில் சந்தேகமே கிடையாது. சில ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா, மீடியாக்கள்லாம் அவங்க 100% அவங்க ஃபுல் ப்ரூஃபாக கொடுப்பாங்க. ஒரு காலத்தையும் அதை யாரும் மாற்ற முடியாது. அந்த அளவுக்கு இது வரைக்கும் சொன்னதெல்லாம் நடந்திருக்கு. குறிப்பிட்ட புதிய தலைமுறை எடுத்துக்கங்க, அவங்க இது வரைக்கும் சர்வே. நீங்கள் இப்போ புதிய தலைமுறைன்னு சொன்னதுனால நான் அதை கேட்குறேன். புதிய தலைமுறை உங்களுடைய நிறுவனம் அப்படிங்கிறதுனால தான் பாஜக இத்தனை இடங்களை கைப்பற்றும் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பை புதிய தலைமுறை போட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒரு விமர்சனம். அப்புறம் இந்தியா டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதை விட ஜாஸ்தி போட்டாங்களே, 20க்கு மேலே போட்டாங்களே. அது எங்கள் குடும்பம். இதாவது மற்றவங்க எப்படியோ, இவங்க போகிறது 100% கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது எங்களுக்கு, நீங்கள் இது குடும்பம் எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்து நடத்துகிறாரு உண்மை. ஆனால் எனக்கு அவங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. மற்ற மீடியாக்களில் கூட என்னுடைய பேச்சுகளோ கருத்துக்களோ வரும்பொழிய புதிய போடவே மாட்டாங்க. நாங்கள் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்கிறோம். எங்களுக்கு அதுங்க தொடர்பு இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் இவங்க சில பேர் சொல்கிறாங்க அப்படின்ட்டு, இன்ஃபேக்ட் இப்படியெல்லாம் சொல்லுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு தான் புதிய தலைமையில் இப்போ யார் நடத்துகிறாரோ அவர்கிட்ட எனக்கு பின்னாடி இந்த மாதிரி நம்பரை போட்டாங்க. எப்படி இது உண்மையான்னு நானே கேட்டேன். இல்லை இது மாதிரி தப்பாக சொல்லுவாங்க, இங்கே அப்பா அங்கே இருக்கிறதுனால இது மாதிரி சொல்லுவாங்கன்னு தவறாக நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு தடவைக்கு 3 தடவை அந்த சர்வே எடுத்து சில வாரங்கள் ஆகி
வெளியே சொல்லாமல் இருந்தோம். மீண்டும் 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 அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அதே தான் வருது. அதனால் அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும். அதில் தப்பும் இல்லை. எந்த காலத்தையும் யாருக்காகவும் மாற மாட்டாங்க. அவங்களுக்காக ஒரு கருத்தை உண்மைன்னா அதில் உள்ளே இருக்கிற யாராக இருந்தாலும் கூட மாற்ற முடியாது. அந்தளவுக்கு நேர்மையாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் மற்றவங்க நம்புறீங்களோ இல்லையா, இது 100க்கு 100 நம்பலாம். இப்போ சில பேர் 20, 22ங்கிற சொல்கிறாங்க. அதனால் நிச்சயமாக நல்லா வளர்ந்துருக்கு. இப்போ இந்த கருத்து கணிப்புகளுக்கு ஏற்றபடி தமிழ்நாட்டில் பாஜக வந்து 15லேருந்து 20 இடங்கள் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இன்று வரை அதிமுக, திமுக உள்ளிட்ட கட்சிகள் விமர்சிக்கக்கூடிய ஒன்று பாஜகவை பற்றி என்னன்னா, பூத்தில் போடுறதுக்கு இப்போ வரைக்கும் ஆள் இல்லை பாஜகவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இன்னைக்கு 100% இப்போ நான் பிஜேபி இப்போ பெரம்பூர் கான்ஸ்டியூன்சி நேற்று தான் போயிட்டு வந்தேன். அங்கே கரூர் தொகுதியில் சேர்ந்தவங்களுக்கு கடைசி வரைக்கும் அத்தனை பேர் இருக்கிறாங்க. கரூர் பூத்தில் குளித்தலையில் அத்தனை பூத்துலேயும் ஆட்கள் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுதே பல எங்கள் ஐஜேகே அமமுக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 85% to 90% இருக்கிறோம். பிஜேபி 10% இருக்கிறாங்க. 1670 பூத்து அத்தனைக்கும் பூத் கமிட்டி இருக்குது. இவங்க தோராயம் அப்படி சொல்கிறாங்க. பட் என்னுடைய தொகுதியை பொறுத்த வரைக்கும் முழுக்க 10% அவங்களுக்கு இருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு தரப்பினர் வந்து மீண்டும் மோடி வேண்டும் மோடிங்கிறாங்க. இன்னொரு தரப்பினர் வந்து மோடிக்கு எதிரான அலை வந்து இன்னமும் தமிழ்நாட்டில் இருக்குங்கிறாங்க. பிரதமர் நரேந்திர மோடி எத்தனை முறை தமிழ்நாட்டிற்கு வந்தாலும் தமிழக மக்களுடைய வாக்குகளை அவரால் பெற முடியாது அப்படிங்கிறாங்க. அதுக்கு உங்களுடைய பார்வை என்ன? அதாவது மோடி என்பவர் இந்தியாவுடைய பிரதமர், ஒரு கட்சியினுடைய உறுப்பினர். அவர் கட்சியை இருக்கிறவங்க தேர்தல் நேரத்தில் அந்த கட்சிக்கு வளர்ப்பதற்காக ஒரு முறை வந்தால் என்ன, 100 முறை வந்தால் உங்கள் பிரச்சனை என்னங்கிறேன் நான். அவர் இன்னைக்கு வரக்கூடிய ஒரு பிரதமருக்குன்னு ஒரு சில வேலைகள் இருக்குது. அந்த வேலைகள் வரும்போது இங்கே வந்து சில அரசு நலத்திட்டங்களோ ஏதோ பண்ணுறாரு. அது துவங்கி வைப்பதோடு மீதி நேரம் இருந்தால் மற்ற நேரங்களிலே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதில்ல. இது தேர்தல் நேரம். அதனால் அவர் வந்து இப்போ பிரச்சாரம் பண்ணுறாரு. அது என்ன தவறுன்றேன் நான். நீங்கள் ஒரு தடவை பண்ண 10 தடவை பண்ண உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? இது வளர்ந்து கொண்டு இருக்கிற ஒரு மாநிலம் இது பிஜேபி. அப்போ அந்த பிஜேபி வளர்ந்துக்கிட்டு மாதிரி இன்னும் கொஞ்சம் வளரணும், வேகமாக வளரணும். அது மட்டும் இல்லை, திமுக ரொம்ப எதிரான ஒரு கட்சி. திமுக பிஜேபி எதை செஞ்சாலும் பிஜேபி தவறு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. ஏன்னா அவங்க பார்வை தேசிய பார்வை, இவங்க பார்வை பிரிவினை பார்வை இங்கே. அதனால் இங்கே எதை வேணாலும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேரங்கள்லாம் அதிக கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது என்ன தவறு என்று கேட்குறேன். அவர் கட்சியில் இருக்கார், என்ன தப்பு? அதுக்கு அது ஏன் கம்பேர் பண்ணுறீங்க? எத்தனை தடவை வந்தாலும் ஒன்றும் இம்ப்ரூவ் ஆகான்னு சொல்கிறது நீங்கள் யார்? நான் கூட தான் சொல்கிறேன், நீங்கள் எத்தனை தடவை நீங்கள் ஆட்சி பண்ணாலும் தமிழ் ஒன்று அடுத்த தடவை உங்களால் வர முடியாது நம்ம சொல்கிறோம். அதுக்கு ப்ரூஃப் என்ன இருக்குது? நீங்கள் ஏன் ஒரு தீவிரமாக நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறீங்க? மோடி வர்றாரு, மாறிடுமா? அதனால் நம்ம அதுக்கு மேலே பிரச்சாரம் பண்ணணும். நீங்கள் அதை விட இன்னும் உழைக்கிறீங்க, அது உங்கள் உரிமை. அது மாதிரி தானே. இப்போது திமுக எம்பியாக இருக்கும்போது நீங்கள் வந்து பண மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி போன்றவற்றையெல்லாம் கடுமையாக எதிர்த்தீங்க. நீங்கள் எதிர்த்து பேட்டி கொடுத்துருக்கீங்க. ஒரு நாள் நான் தவறு யாராவது ஒரு இடத்துல காட்டுங்க பார்க்கலாம். உங்களுடைய பேட்டி நாங்கள் ஒரு இடத்துல ஷோமி எனிவேர் ஒரு காலத்துலேயும் ஜிஎஸ்டியை எதிர்த்ததே கிடையாது. சரி, இப்போ நீங்கள் பண மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி, இந்த 2000 ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெற்றது, இதையெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது அந்தந்த காலகட்டத்திற்கு தேவையானது. நீங்கள் எப்போ ஆட்சி ஒருத்தர் கொடுத்துட்டாங்களோ அதை யாரோ ஒருத்தர் எதிர்க்கிறாங்கிறதுக்காக அவங்க சொல்ல முடியாது. அவங்க சில திட்டத்தோடு வர்றாங்க. என்னுடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவை உயர்த்த வேண்டுமானால் இது தேவை என்று உணர்கிறார்கள். உணர்கிற போது அவர் சில திட்டங்களை வகுக்கிறார்கள். அது சில பேர்த்துக்கு பிடிக்கும், சில பேர்த்துக்கு பிடிக்காமல் போகும். அதனால் அவங்க திட்டத்தை விட்டுற முடியாது. ஏன்னா எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணாலுமே அதில் 10 பேர் வேணாம்பாங்க. அந்த வகையில் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறதா தமிழ்நாட்டுக்காரங்க அப்படி தான் சொல்லுவாங்க. பத்திரிக்கை தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க, ஆமாம் அவர் சொல்கிறத நீங்களும் நினைக்கிறீங்க. அப்படியெல்லாம் இல்லை. பண மதிப்பீடோ இழப்போ அல்லது ஜிஎஸ்டியோ இது ஒரு நாட்டினுடைய தேவையாக ஒரு அரசு நினைத்தார், அது செய்கிறாங்க. நீங்கள் நாளைக்கு வாங்க, ஆட்சிக்கு வாங்க, வேணான்னு எடுத்துகிட்டு போங்க.
நீங்கள் நினைக்கிறதே அவங்க செய்யணும்னு என்ன இருக்குது அதில்? அப்படி செய்ததன் மூலமாகத்தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா உலக நாடுகள் ஒரு பெரிய வளர்ச்சி வளர்ந்து கொண்டிருக்கிற நாடாக நடந்திருக்கிறது. இந்தியாவுடைய பொருளாதார நிலைமை என்ன? இப்போ இவர் காங்கிரஸ் போகும்போது 11ஆவது இடத்துல இருந்தது பொருளாதார நிலை, இன்னைக்கு 5ஆவது இடத்துல இருக்கிறது. இவங்க திட்டமாக 2047 3ஆவது இடம் வரும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கூட அதுக்கு பேஸ் அதுக்கு. அதுக்கு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அதில்? நீங்கள் இப்போ நீங்கள் இப்போ ஆட்டோமேட்டிக் இவங்களுக்கு ஒரு சிந்தனை இருக்கும், அதை செய்வீங்கல்ல. அதுக்கு சில பேர் பிடிக்காதவங்க அதை எதிர்ப்பாங்க, அவ்வளோதான். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் சில கருத்துக்களோ திட்டங்களோ போடுகிற போது எல்லாம் 100% அதை ஆதரிப்பாருன்னு நினச்சி வாழவே முடியாது. இப்போ கடந்த மக்களவை தேர்தலில் பாரிவேந்தர் அவர்கள் வந்து 4 லட்சம் வாக்குகள் அதிகமாக பெற்று வெற்றி பெற்றிருந்தார். இப்போ திமுகவால் தி எலெக்ஷன் கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய KN நேரு அவருடைய மகனை நேரடியாக களத்தில் இறக்கியிருக்காங்க. இது உங்களுக்கு ஒரு கடுமையான ஒரு சவால் நிறைந்த களமாக இருக்காதா? நான் ஒரு பற்றி நினைக்கிறதே கிடையாது. ஏன்னா நான் என்ன செஞ்சுருக்கேன் இந்த தொகுதிக்குங்கிறது புத்தகம் போட்டு கொடுத்துருக்கேன். மக்கள் ஒரு எம்பியாக இருப்போம், நான் தொகுதிக்கு என்ன செய்திருக்கிறான் அப்படி தான் பார்ப்பாங்க ஒழிய எதிரில் இருக்கிறவங்க அவர் என்ன சொல்லி கேட்பார். நான் செஞ்சதை காட்டிச்சு கேட்குறேன், இதெல்லாம் செஞ்சுருக்கேன் அதை சொல்லி நான் கேட்குறேன். அவர் என்ன சொல்லி கேட்பார்? அப்போ அவங்க அப்பா இருக்கிறாருன்னா அப்போ அதில் ஊழல் ஆட்சியில் இருக்கிற இவர் ஊழல் ஆட்சியில் இருக்கிற ஒருத்தர் அவருடைய புள்ள நிற்கும்போது நாங்கள் ஊழலை கேட்க மாட்டோம். 4 பேர் என்ன ஊழல் நீங்கள் பண்ணலையான்ட்டு கேட்க மாட்டானா? அந்த ஊழல் சிம்பலோடு தான் இவர் வரணும். எனக்கு அந்த மாதிரி கரை கிடையாது. என்னை யாரும் சுற்றி வாத்திட முடியாது. ஒரு பைசா எதற்காகவும் பண்ணுன்னு சொல்ல முடியாது. பெரும்பாலான எம்பிக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்களுக்கு வர்ற அந்த அரசு நிதியிலிருந்து ஒரு திட்டத்தை சொல்லும் பொழுது அதில் ஒரு 10% இவங்க சும்மா இருந்தால் கூட கான்ட்ராக்ட் கொண்டாந்து கொடுக்க வருவோம். அதை கூட ஏற்றுக்க மாட்டேன். வேலைப்பார் குவாலிட்டியாக செய்வி அப்படின்னு நினைக்கிறது ஆள். அதனால் எந்த விதத்துலையும் என்ன ஒரு விதத்துலையும் எனக்கு குற்றம் சொல்ல முடியாது. ஆகவே என்னுடைய மை ஹேண்ட்ஸ் ஆர் க்ளீன், மை ஒர்க் இஸ் கிளியர். அதனால் எங்களுக்கு அது ஒரு பொருட்டாகவே இல்லை. இப்போ கடந்த மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியில் பாஜக, திமுக தலைமையிலான கூட்டணி என 2 முனை போட்டிகள் தான் இருந்தது. இந்த முறை ஒவ்வொரு கட்சிகளும் பிரிந்து மும்முனை போட்டிகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. 3ங்கிறத 4ன்னு சொல்லலாம். நாம் தமிழர் சேர்த்து சொல்றீங்களா? ஆமாம், அதுவும் சரி. 4 முனை போட்டி அப்படின்னும் போது வாக்குகள் பிரியாதா? பெரியதான் பெரியும். போன தடவை மாதிரி ஒரு ஸ்வீப் இது அப்படியெல்லாம் இப்போ நடக்காது. இப்போ யார் வின் பண்ணாலும் லட்சக்கணக்கு 4 லட்சம் 3 லட்சம் அது ஒரு டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன். அது போனது 2019. இப்போ யார் பண்ணாலும் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்குற மாதிரி லட்சக்கணக்குங்கெல்லாம் கிடையாது. மேபி 50,000 1 லட்சம் அவ்வளோ தான் பண்ணலாம். 5 லட்சம் 10 லட்சம் அவ்வளோ 5 லட்சம் 6 லட்சம்லாம் வாங்க முடியாது. இப்படி இருக்கும்போது அது பாரிவேந்தருக்கு ஒரு சவாலாக இருக்காதுன்னு தான் கேட்குறேன். எனக்கு என்ன சவால் இதில்? 4 முனை போட்டி. நாங்கள் அது என்னைக்கு சவால் இல்லைங்க. அவங்கள போல நானும் ஒரு கேண்டிடேட். நான் வரும்போது எனக்கு என்ன சவால் இதில்? என்ன நினைக்கிறோம்னா போன தடவை 4 லட்சம் வாக்கு வித்தியாசம், இப்போ 1 லட்சம் வாக்கு வித்தியாசமாக இருக்கலாம். அது அவங்க யார் வின் பண்ணாலும் அப்படி தான் இருக்கும், அவ்வளோதான். இப்போது பாமக ஒரு சாபக்கேடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பேசியிருக்கீங்க. இப்போ பாமகவுடனான கூட்டணியில் தான் IJK அங்கம் வகிக்குது. எப்படி இது? நான் தோழமை கொண்டிருப்பது ஒரு தேசிய கட்சியான பிஜேபியோடு. எனக்கு அவங்களுக்கு தான் தொடர்பு ஒழிய நான் விரும்பாத ஒரு கட்சி இங்கே இருந்து அது அவங்களோட தோழமை கொண்டால் எனக்கு அதில் தொடர்பு இல்லை. அதனால் இப்போ எங்களுக்கு என்ன தொடர்பு? நான் தோழமையெல்லாம் எனக்கு இவரோடு தான். யாரோட? பிஜேபியோடு தான். அவங்க கூட யாரோ சில பேர் வரலாம். அது எங்களுடைய சில காரணங்களால் நாங்கள் அதை எங்களுக்கு ஒரு சில மாதிரி தான். அது பர்சனல். அது இன்ஃபேக்ட் தேவையில்லாமல் ஒரு குழப்பத்தை உண்டாக்குனாங்க ஒரு காலகட்டத்தில். அதனால் இவங்க சரியாக நடக்கிறது இல்லை. நான் உனக்கு கொடுத்து சொன்னது உண்மை தான். அதனால் அது எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் தான் பிஜேபியோடு இருக்கிறேன், அவர்களுக்கு தொடர்பு கிடையாது. இப்போ எதிர்கட்சிகளை ஒடுக்குவதற்காக இடி, ஐடி போன்றவற்றையெல்லாம் மத்திய அரசு பயன்படுத்துது அப்படிங்கிறது எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அதுக்கு அதெல்லாம் ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி அப்படின்னு பாஜக உள்ளிட்ட கட்சிகள் சொல்ற பதிலையே நீங்க சொல்ல போறீங்களா, அல்ல நீங்க எப்படி பாக்குறீங்க அதை?
பாஜக சொல்கிறதுன்னு நீ ஏன் சொல்கிறீங்க? என் சொந்த கருத்தை சொல்கிறேன். இதெல்லாம் காங்கிரஸ், இதெல்லாம் இவங்க கண்டுபிடிச்ச இடி ஐடி இதெல்லாம் வந்து இவங்க யார் கேட்டது? ஐடி இடி சிபிஐ இதெல்லாம் யார்? அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு எந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது? காங்கிரஸ் காலத்தில். அதிகமாக பயன்படுத்துறது பாஜக அப்படி காலத்தில். இல்லை, அந்தந்த காலகட்டத்தில் அவங்க செயல்பாடுகள் இருக்குது. அது அப்போவும் செயல்பட்டது, இப்போவும் செயல்பட்டது. ஆனால் அப்போ வந்து ஊழல் நிறைய இருக்குது, ஊழல் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ திருடர்கள் ஜாஸ்தி இருக்கும்போது போலீஸ் இன்னும் கூட போலீஸ் சேர்ந்து அலர்ட் பண்ணுவாங்க. அப்படி தானே ஒழிய இன்றைக்கு ஊழல்ங்கிறது ரொம்ப பெரிய அளவில் இருக்குது இங்கே. அதனால் எங்கே ஊழல் இருக்கோ அங்கே தானே அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஏன் அதை உங்களுக்குன்னு நினைக்கிறீங்க? ரெண்டாவது, அவங்க வந்து ஒரு இண்டிபெண்ட் பார்ட்டி தான். நம்ம நினைக்கிற போய் சொன்னால் அப்படின்னா இன்றைக்கி இப்போ நயனார் நாகரன் தான் இது பண்ணார், அவர் பிஜேபி தான் விட்டாங்களா என்ன? அப்படிலாம் கிடையாது. அவங்க வேலையை செய்கிறாங்க. உங்களுக்கு அதில் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து ஒன்றும் இல்லைன்னா நான் ஒன்றும் ஆக போகிறதில்ல. உங்களுக்கு இல்லைன்னா ஒன்றும் ஆக போகிறதில்ல. இருந்தால் தானே அதை வந்து கேஸ் ஃபைல் பண்ண போகிறாங்க, அப்புறம் ட்ரையல் பண்ண போகிறாங்க, அப்புறம் உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு ஏதோ வருது. ஏற்கனவே போன ஒருத்தர் உள்ளே வரல, ஒரு தெரியும், நாடு பூரா தெரியும். அடுத்த பொன்முடி இன்னும் அந்த கேஸும் நிற்கிது. ஆல்மோஸ்ட் எல்லா அமைச்சர்கள் மீதும் கேஸ் ஃபைல் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நிச்சயமாக அது காலப்போக்கில் நாடு வந்து ட்ரையல் ஆகும், அந்த கேஸ் வந்து தான் தீரும். ஆகவே அவங்க வந்து ஒரு இண்டிபெண்ட் பாடி அவங்க செயலை செய்கிறாங்க. நிறைய மணி மூமெண்ட்டு ஜாஸ்தி இருக்குதுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக எடுக்கிறாங்க. அதை வந்து யாருக்கும் இவங்க அவங்களுக்காக கிடையாது, க்ளீன் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த பாஜக அரசு வந்து அதுவரை எதுவும் பேசாமல் தேர்தல் நேரத்தில் மட்டும் கச்சத்தீவு விவகாரத்தை எழுப்புறாங்க அப்படிங்கிறது எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இந்த நேரத்தில் இதை பற்றி பேசணுன்ற அவசியம் இருக்கா? கச்சத்தீவுங்கிறது 74 பண்டாரநாயகா இந்திரா காந்தி அவங்களுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அது என்ன பெனிஃபிட்டுக்கு பண்ணாங்கன்னு யாரும் கிளாரிட்டி கிடையாது, கொடுத்துட்டாங்க. அந்த நேரத்தில் அங்கே காங்கிரஸ் ஆண்டது, இங்கே திமுக ஆண்டது. ஆக நீங்கள் வந்து அதை நிச்சயமாக நாங்கள் ஆட்சியிலேருந்து வெளியே வருவோம்னா நிச்சயம் அதை அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏதோ நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் அந்த நேரத்தில் கட்சித்தீவை கொடுத்துட்டீங்க. அதை வந்து இது இன்றைக்கி இல்லை, தொடர்ந்து இந்த மாதிரி அக்கேஷன்ஸில் குற்றவாளிகளை எப்போ அதிகமாக பேசுவாங்கன்னா தேர்தல் நேரத்தில் தான் பேசுவாங்க. மற்ற நேரங்கள் கொஞ்சம் பொறுமையாக பேசுவாங்க. கச்சத்தீவு சப்ஜெக்டு இந்தியாவில் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு பெரிய பாதகம்னு எல்லாத்துக்கும் தெரியுது. அது பேச வேண்டிய நேரத்தில் யாரும் அது அட்வான்டேஜ் இருந்தால், அதனால் எதிரியை தாக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் அதை பயன்படுத்துவாங்க தான். அது என்ன தப்பு இல்லை. இப்போ கச்சத்தீவை விட்டு கொடுத்தது காங்கிரஸாகவே இருந்தாலும் 10 ஆண்டு காலம் மத்தியில் பாஜக ஆட்சி இருக்கு, அதை மீட்டு இருக்க வேண்டியது தானே. எதுக்கு தேர்தல் நேரத்தில் அதை ஒரு அரசியல் பயன்படுத்துவாங்க? இப்போ இவங்க வந்து கொடுத்து இப்போ 50 வருஷமா அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. இப்போ நீ 50 வருஷம் போட்ட சிக்கலை கொஞ்சம் கொஞ்சமாக தான் சிக்கலை இப்போ எடுக்கணும். அதற்காகத்தான் இப்போ வந்து ஸ்ரீலங்காவுக்கு ஒரு நல்லுறவை மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லை, அவங்க தேவைப்படுற கொஞ்சம் நிதி கொடுத்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் இதை எதிர்பார்க்குற மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே என்னுடைய பர்சனல் நம்பிக்கை இது மீட்டு எடுப்பார்கள் கச்சத்தீவை. நீங்கள் எடுக்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு 50 வருஷம் இருந்துருவீங்க, உடனே பெரிய முடிச்சு போட்டால் அன்றைக்கே எடுத்துட முடியாது. அதான் அவங்களுக்கு அவங்க போக்கிலேயே போய் அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக பிஜேபி ஆளுகிற அந்த காலகட்டம்னு தொடர்தான் போகிறது. எப்படின்னா அடுத்த 3rd டைம் மோடி தான் ஆட்சி அமைக்க போகிறார். அது அந்த 5 ஆண்டு காலத்தில் அவர் ஒரு நல்லுறவையும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் கொண்டு வந்து நிச்சயமாக மீட்பார் என்று நான் நம்புகிறேன். இப்போ திமுகவுடைய தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, தேர்தல் பிரச்சாரத்திற்கு நேரடியாக மக்களை சந்திக்கும் போது மக்கள் ஒரு விதமான ஒரு எதிர்ப்பை சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நேரடியாக பார்க்க முடியுது. நீங்கள் ஒரு கரண்ட் எம்பி, உங்களுக்கு மக்கள் எந்த வகையில் வரவேற்பு தராங்களா இல்லை எதிர்ப்பு தராங்களா? நல்ல வரவேற்பு. என்னை எதுக்கிறதுக்கு ஒன்று ஆக்சுவலாக சொல்லுவாங்க, ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் நிற்கும்போது 3rd டைம் எனக்கு
எனக்கு நெகட்டிவ்னு ஒரு லெவலே கிடையாது. எனக்கு ஆன்டி இன்குபேஷன்லாம் கிடையவே கிடையாது. ஒரு நல்ல மனுஷன் செய்கிறாரு. போனால் மருத்துவத்துக்கோ படிப்புக்கோ கொடுக்குறாரு, மற்ற கோயில்களுக்கு கொடுக்குறாரு. அரசியலை தாண்டி உதவுகிறார் பாரிவேந்தர். ஆமாம், எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா உதாரணத்துக்கு இந்த கொரோனா பீரியடில் ரொம்ப சிரமப்பட்டாங்க. அப்போ பெட்டே கிடைக்கல. நான் மட்டும் 2 ஹாஸ்பிட்டல் மூலமாக எங்கள் இதில் 700 பெட்டுக்கு நான் அரேஞ்ச் பண்ணேன். பெட்டு கிடைக்காம நிறைய பேர் செத்தாங்க. 700 பேருக்கு மேலே 2 ஹாஸ்பிட்டல்லையும் பெட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அவங்க உயிரை காப்பாற்றினேன். ஒன்று. 2வது, இப்போ ஆம்புலன்ஸ் 2 ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தேன் என் தொகுதிக்கு. ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் அவள் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டாங்க. அது பெரிய அளவில் நான் அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன் எந்த சொந்த செலவில். ஆக மருத்துவமானாலும் கல்வியானாலும் ஏனைய உதவியானாலும் தொடர்ந்து யார் வந்தாலும் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். அதனால் எனக்கும் மக்களுக்கும் ஒரு வந்தாங்க போன கிடைக்கல. உதாரணம் கோயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 2 கோடி 1.5 கோடி கொடுத்துருப்பேன். ஸோ எனக்கு வந்து ஒரு நலத்திட்டங்கள்னு அதுக்கு பேர் வச்சுக்கிறதுல ஒழிய தேவைப்பட்டு வருபவர்களுக்கு என்னால் உதவக்கூடிய மனப்பான்மை இருக்கிறது, அதற்கான சக்தியும் எனக்கு இருக்கிறது. அதனால் அது எனக்கு பிரச்சனை இல்லை. என்னை வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கட்சி பேஸ்டாக ஸ்ட்ராங்காக பார்க்க மாட்டாங்க. தனிப்பட்ட முறையில் நல்லவர். அதே மாதிரி வர்ற நிதியில் அவர் சொந்த நிதி கொடுப்பார ஒழிய அரசு நிதியில் ஒரு பைசா கூட வீண் பண்ணிட மாட்டார். அப்படிங்கிற உணர்வு நல்லாவே இருக்குது. எனக்கு அந்த மாதிரியே கிடையாது. உங்களுடைய பரபரப்பான தேர்தல் பரப்புரைகளுக்கு மத்தியில் எங்களுக்கான நேரத்தையும் வாய்ப்பையும் வழங்கியதற்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு சிறப்பு விருந்தினரோட இது போன்ற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சிவா. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும்.